அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ முதல் இதான் நம்ம கடவுள் வாழ்த்து சொல்லிடலாமுங்க. ஓம் வாகீஸ்வரியை வித்மகே பிரம்மபத்னி சதீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமியை சவித்மகே விஷ்ணுபத்னி சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காளிகாயை வித்மகே மாசானவாசினியை தீமகி தன்னோ அங்காளி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. ராகுர் மந்த கவிர் ஜீவ புதோ பௌம சசிரவி காண சிருஷ்டி சிர்விஸ்வ ஸ்தாவரோ ஜங்க மோஜகத். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா கேசவா மாதவா ஹரிநாராயணா ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணா மாதவா மதுசூதனா நாராயணா. இப்போ இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசுதாரணி மேம். இவங்க ஜோதிட சிரோன்மணி. தொழில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க. இவங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, 12 பாவங்களில் லக்னாதிபதி நின்ற பலன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட விரிவா எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வசுதாரணி மேம். வணக்கங்க மேம். வணக்கங்க. இப்போ நீங்க உங்களோட உரையை தொடங்கலாமுங்க. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலரொளி மேம் வணக்கங்க மேம். ஜூம் வாயிலா பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லக்னாதிபதி லக்னத்தில் எல்லாரும் மியூட் போடுங்க. தயவு செய்து மியூட் போடுங்க. லக்னாதிபதி லக்னம் முதல் 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன்களை நமக்கு தருவார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க. லக்னம் என்பது ஆத்மா, உயிர் காரகம். லக்னத்தை நம்ம சூரியனை அடிப்படையா வச்சு கணிக்கக்கூடியது. உதாரணமா லக்னம், அதாவது ஒருத்தரோட கேரக்டரை சொல்லக்கூடியது லக்னம். அவர் சென்சிட்டிவ் ஆனவரா, ஷார்ட் டெம்பரா, அல்லது முன்கோபியா, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஜாதகத்துக்கு தீர்மானிக்கக்கூடியது லக்னம். உடல் அமைப்பை பத்தி சொல்லக்கூடியது ராசி. நம்ம லக்னம் சூரியனை அடிப்படையாக வைத்து கணிக்கக்கூடியது. லக்னம் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகருக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை தருவார். ஒருவருடைய, அதாவது லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா ஜாதகர் என்ன நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா நடத்தியே தீர்வார். லக்னாதிபதி நீச்சமே ஆயிருந்தாலும் பயப்பட தேவையில்லை. பலன் குறையுமோ தவிர தான் நினைச்சதை அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. எப்பவுமே லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா அவருக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. லக்னாதிபதி சூரியனாக இருந்து லக்னத்தில் இருந்தால் அவர் மனச்சாட்சிக்கு மிகவும் பயந்தவராக இருப்பார். அரசியல் சிறப்புடையவராக இருப்பார். அதே நேரத்தில் தனுசு மீனமாக இருந்து லக்னாதிபதி குருவாக இருந்தால் அங்கு திக்பலம் அடைகிறார். ஜாதகருக்கு இது 10 மடங்கு பலனை தரும். அதே நேரத்தில் கன்யா லக்னமாக இருந்து புதன் லக்னத்தில் இருந்தால் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகிறார். அதே நேரத்தில் அங்கு திக்பலம் அடைவார். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பிளஸ்ஸான முடிவுகளையும் எடுத்துருவாங்க. தனக்கு தெரியுங்கிற எண்ணத்துல
மைனஸான முடிவுகளையும் எடுத்துருவாங்க. பொதுவா லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா அவருக்கு எல்லா விதத்திலும் வெற்றி அப்படிங்கிறது உறுதி. சில நேரங்களில் மட்டும் அவருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். மிக மிக கவனமாக இருக்கணுங்க. லக்னாதிபதி 2ஆம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தால் ஜாதகர் நல்ல பேச்சு திறமை உடையவரா இருப்பாருங்க. அவர் எப்பவுமே அவரோட சிந்தனை பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை பத்தியும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டுமே தான் இருக்கும். எந்த நேரத்திலையும் அவர் குடும்பத்துக்காகவும் குடும்பத்திற்கு பொருள் சேமிக்கிறதுக்காக மட்டுமே தான் வாழ்வார். அதே நேரத்துல 2ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் இவருக்கு குடும்ப தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் தைரிய வீரிய ஸ்தானம் என்பதால் இவர் நல்ல பராக்கிரமம் பொருந்தியவராக தைரியசாலியாக இருப்பாருங்க. இளைய சகோதரனால இவருக்கு உதவிகள் கிடைக்கும். மாமனார் வழியிலும் இவருக்கு உதவிகள் கிடைக்குங்க. ஆனா இவரோட வாழ்க்கையில அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாருங்க. திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்க 3ஆம் வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அதே நேரத்துல 4ஆம் வீட்டுல லக்னாதிபதி இருந்தார்னா இவருக்கு தாய்ப்பாசம், அம்மா அவர் மேல அதீத பாசம் உடையவரா இருப்பாங்கங்க. இவருக்கு நல்ல வண்டி வாகனம் நல்ல வீடு எல்லாமே அமையுங்க. இவருடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா அழகான தோற்றமுடையவரா இருப்பாருங்க. இவருக்கு தொழில் மீது ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சேர்க்கையும் நடக்கும். சில நேரங்களில் சொத்தை இழக்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும். லக்னாதிபதி 5ஆம் வீட்டுல இருந்தா இவருடைய ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா இருப்பாங்க. என்னதான் வயசானாலுமே அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமாவே இருந்துட்டு இருக்குங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் அவங்க தாத்தாவோட குணத்தை ஒத்து இருப்பாருங்க. லக்னாதிபதி 5ஆம் வீட்டுல இருந்தா அந்த ஜாதகர் அவங்க தாத்தா போலவே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்கங்க. இவங்களுக்கு புத்திரதோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிற லக்னாதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறவங்க சுதந்திரமா இருக்கணும், இவங்க செய்யற விஷயங்கள்ல யாருடைய தலையிடுதலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப விரும்புவாங்கங்க. இவங்களோட சிந்தனை பாத்தீங்கன்னா எப்பவுமே லாப நோக்கோட மட்டுமே இருக்குங்க. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் என்பதனால் இவங்க சொந்த தொழில் செய்யறத விட சம்பளத்துக்கு போறது சிறப்புங்க. வாழ்க்கை போராட்டமா மட்டுமே தான் இருக்குங்க. கடன் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்துல நோயும் இருக்கும். எதிரிகளும் இருந்துகிட்டே இருப்பாங்கங்க. இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னா இவங்களுக்கு மேலதிகாரியோக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே நேரத்துல வெற்றியும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தா இவங்களுக்கு திருமண தோஷம் உண்டுன்னு சொல்றாங்க. இவங்க வியாபார நோக்கோடையே இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. கூட்டு தொழில் சிறப்பா அமையும். லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் தனது செயல்கள் மூலமே அசிங்கம் அவமானங்களை சந்தித்து கொண்டே இருப்பாருங்க. இவருக்கு உள்ளூர் வாழ்க்கையை விட வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும். இவங்களோட வாழ்க்கை எப்பவுமே போராட்டமா இருக்கும். வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் மேல வருவாங்க, அதே நேரத்துல கீழே டவுன் ஆயிருவாங்கங்க. 8ல லக்னாதிபதி இருந்தாவே வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக மட்டுமே தான் இருக்கும். இவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை, உள்ளூர்ல இவங்க விட்டு வெளியூர் போய் வாழ்ற வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் 8ஆம் வீட்டில் இருந்தா இவங்க லக்னாதிபதி 8ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா இவங்க பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பியே வாழ்க்கை ஓட்டுறவங்களா இருப்பாங்கங்க. இந்த ரேஸ்ல போனோம்னா நம்ம பணத்தை சம்பாதிச்சிருவோமா, சூதாட போனா சம்பாதிச்சிருவோமா, இந்த எல்ஐசி ஏஜென்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லக்னாதிபதி 8ஆம் வீட்டுல இருப்பாருங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாக்குப்பளித்தம் இருக்கும். இவங்க ரேஸு சூதாட்டம், அதாவது திரை மறைவான விஷயங்கள்ல இவங்க பணத்தை இழந்துருவாங்க. அதே சமயத்துல அதே தொழில் இவங்களுக்கு கை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கவும் செய்வாங்கங்க. லக்னாதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கிறவங்க நல்ல அறிவு
டெக்னிக்கலான அறிவு வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதி 9ல இருந்தா ஜாதகர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, தெய்வீக ஆசி உடையவர். இவர் வந்துட்டு இவருக்கு வந்து தந்தைக்கு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு நல்லா படிப்பாரு, நல்ல செல்வமுடையவராகவும் இருப்பாருங்க. லக்னாதிபதி லக்னத்திற்கு 10ல் இருந்தால் அரசு அனுகூலம் உண்டு. அதே சமயம் பதவி, பட்டம், புகழ் அனைத்தையும் பெறுவாருங்க. மதிப்பு மரியாதை மிக்க நபராக இருப்பார். அதே சமயம் சுயமாக சம்பாதித்து முன்னேறுபவராக இருப்பாருங்க. லக்னாதிபதி லக்னத்திற்கு 11ல் இருந்தால் நட்பு வட்டாரம் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குங்க. குடும்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்பாரு. அந்த குடும்பத்தை இவரதே வழி நடத்துறவரா இருப்பாருங்க. அந்த குடும்பத்தை வந்து இந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 11ல இருக்கிறவர் பெரிய பையனாவோ பொண்ணாவோ இருந்தா அந்த ஃபேமிலியை வந்து முன்னின்று நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நற்குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள்ங்க. நினைத்ததை முடிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்கங்க. லக்னாதிபதி லக்னத்திற்கு 12ல இருந்தா அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா, பொழுதுபோக்குகள்ல இவருடைய எண்ணங்கள் வந்துட்டு போகும். ரொம்ப பொழுதுபோக்க விரும்புகிறவரா இருப்பாரு. முன்கோபியா இருப்பாருங்க. நல்ல செலவாளியா இருப்பாரு. வரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால வரவுக்கு மீறி செலவு செய்வாருங்க. லக்னாதிபதி லக்னத்துக்கு 12ல இருந்தா இவரு ஒரு பெரிய இழப்பிற்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி அடையிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். இவர் வந்து ஆன்மீக நாட்டம் உடையவராகவும் இருப்பாரு. ஆன்மீக தொண்டு செய்வதில் வந்து தன்னை தானே இணைச்சுக்கிட்டு இந்த தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லைங்க, அதுல வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து லக்னத்துக்கு 12ல லக்னாதிபதி இருக்கிறவங்க சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணுவாங்க. ஆன்மீக துறையிலும் பண்ணுவாங்கங்க. அதே நேரத்துல இப்ப லக்னாதிபதி சூரியனாக இருந்தால் நம்ம சிவபெருமான வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. லக்னாதிபதி சந்திரனாக இருந்தால் அகிலாண்டீஸ்வரி பார்வதி தேவியை வழிபடலாம். லக்னாதிபதி செவ்வாயாக இருந்தால் முருகப்பெருமானை வழிபடலாம். லக்னாதிபதி புதனாக இருந்தால் பெருமாளை வழிபடலாம். லக்னாதிபதி குருவாக இருந்தால் குருமார்கள், குரு தட்சிணாமூர்த்தி இவங்களெல்லாம் வழிபடலாம். சுக்கிரனாக இருந்தால் தாயார் மகாலட்சுமி தேவியை வழிபடலாம். அன்னை காமாட்சி தேவியை வழிபடலாம். சனி பகவானாக இருந்தால் காவல் தெய்வங்களை வழிபடலாம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லை காவல் தெய்வங்களாகிய ஐயனார், முனியப்ப சுவாமி, சாஸ்தா ஐயப்ப சுவாமி அவங்களெல்லாம் வழிபடலாம். லக்னாதிபதி ராகுவாக இருந்தால் மாரியம்மனை வழிபடலாம், புற்று வழிபடலாம், துர்க்கையம்மனை வழிபடலாம். கேதுவாக இருந்தால் ஆஞ்சநேயரை வழிபடலாம், விநாயக பெருமானை வழிபடலாம். எல்லாவற்றிற்கும் மேல லக்னம் என்பது ஆத்மா. லக்னபாவம் 3, 6, 8, 12 பாவங்களில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? லக்னபாவம் கெட்டு போச்சு, இந்த ஜாதகர்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து லக்னம் என்பது ஆத்மா. ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை வலிமைப்படுத்தினோம்னாவே நம்மளுடைய லக்னம் பலப்படும். டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆதித்ய ஹிருதயம் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை படிக்கலாம். அகத்திய மகரிஷி ராமபிரானுக்கு அருளியது ஆதித்ய கிருதயம். ஆதித்ய கிருதயம் படிச்சோம்னா நம்மளுடைய ஆத்ம பலம் பலம் பெறும். அதனால வந்துட்டு ஆதித்ய கிருதயம் படிக்கலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சிவபெருமானை வழிபடலாம். இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து நம்ம நல்ல பலன்களை அடையலாம். மேம் வணக்கங்க மேம். மலர்விழி மேம். வணக்கங்க. இப்ப நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேங்க மேம். அப்படிங்களா? ஓகே. இனி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இனி பரிகாரங்கள் அந்த மாதிரி வேற ஏதாவது? மேம் பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னோம்னாங்க மேம், இப்ப லக்னாதிபதி சூரியனாக இருந்தாலுங்க மேம் சிவபெருமான வழிபடலாங்க மேம். அது சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது ஜோதிடம் சார்ந்த வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னாங்களாங்க மேம், லக்ன பாவம் 3, 6, 8, 12ல மறைஞ்சிருச்சுனாங்க மேம், மதுரையில் இருக்கக்கூடிய இன்னையில் நன்மை தருவாள் கோவிலுக்கு போயிட்டு நமக்கு என்ன வயசோ அந்த வயசுல இருந்து ஒரு தீபம் கூட ஏற்றி வழிபட்டனோம்னா லக்னாதிபதி கெட்டு போனத சரி செய்து நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க மேம். ஓகேங்க. இப்போ பொதுவா வந்து
எல்லாருக்கும் பணம்ங்கிறது தேவையா இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த லக்னம் வாரியா ஒருத்தங்களுக்கு நல்ல பண பலம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாமுங்க? மேம் லக்னாதிபதி வலிமை பெற ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மகாரகனாகிய சூரிய பகவானை வழிபடணுங்க மேம். ஓகே. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் தீர்க்கக்கூடியது பிரதோஷ வழிபாடுங்க மேம். பிரதோஷ ஓகே. வழிபாட்டுல நம்ம கலந்துகிட்டோம்னாவே மகாலட்சுமி தேவியோட அனுகிரகம் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் மேம். ஓகேங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பணம் சேரவே மாட்டேங்குது. நமக்கு பணம் சேரணும், நல்ல ஒரு லாபம் வரணும் தொழில்ல அப்படின்னா, இப்போ வேற ஏதாவது பரிகாரங்கள் அவங்க ஈஸியா செய்யற மாதிரி எல்லாருக்கும் ஒத்து வரக்கூடிய பரிகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுங்க மேம். மேம் பணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க மேம் நம்மளுடைய 2ஆம் பாவம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணுங்க மேம். தனம் அப்படிங்கிறத வந்துட்டு 2ஆம் பாவம்னா காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம் அப்படிங்கிறது ரிஷபங்க மேம். இது ரிஷபத்துல வந்துட்டு நந்தியம் பெருமாள் தானங்க மேம் நமக்கு இது குறியீடா வர்றாரு. அப்ப நந்தி வழிபாடுங்க மேம், பிரதோஷ வழிபாடு நமக்கு செல்வ செழிப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்றாங்க மேம். இது அது எல்லாத்தையும் தேடி போறதை விட காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாகிய ரிஷபத்துல வந்துட்டு சுக்ரன் வந்து உச்சமடைகிறார். இது சுக்ரன் சந்திரன் சந்திரன் உச்சமடைகிறாருங்க மேம். சாரிங்க மேம். நம்ம பிரதோஷ வழிபாடு பண்ணாவே நமக்கு பொருளாதாரத்துல வந்து நல்ல மேன்மை கிடைக்குங்க மேம். ஓகேங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். என்னன்னா, நமக்கு சொந்தமா ஒரு வீடு அமையணும். நமக்கு இந்த வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கனவு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி இந்த 12 லக்ன பாவகங்களை வச்சு அப்படி வீடு சொந்தமா கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சிறந்த வழிபாடு அதுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மேம் அதாவது வந்துட்டு நமக்கு சொந்தமா வீடு அமையணும்னு சொன்னாங்க மேம். நிலவசியம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இருக்கணுங்க மேம். நிலவசியத்தை வந்துட்டுங்க மேம் நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்துட்டு தலைவாசலுக்கு பூஜை பண்ணலாங்க மேம். தலைவாசல் பூஜை ரொம்ப எளிமையா பண்ணலாங்க மேம். நம்ம மகாலட்சுமியோட 108 போற்றிகளை சொல்லிங்க மேம். மல்லிகைப்பூ வில்வம் வச்சுங்க மேம். தலைவாசலுக்கு வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றிங்க மேம். நம்ம வழிபடுறப்ப நமக்கு நிலவசியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வசியமாகுங்க மேம். ரெகுலரா வெள்ளிக்கிழமை 6 to 7 காலையில நம்ம செஞ்சோம்னாவே நிலவசியம்ங்கிறது நமக்கு ஏற்படுங்க மேம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. இப்போ குழந்தைக்காக நிறைய பேரு நிறைய வழிபாடுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க, குழந்தைக்காக வரம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வழிபாடு சொல்லுவீங்க குழந்தை செல்வம் பெறுவதற்கு? மேம் குழந்தை செல்வம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதாவது நவ கிரகங்களுடைய நம்மளை கைவிட்டா கூட நம்மளை கைவிடாதது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட குலதெய்வம் மேம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எல்லா தெய்வங்களுக்கும் முன்னிலையில வந்து நம்ம குலதெய்வம் தான் வந்து நிக்குங்க மேம். மகா பெரியவா என்ன சொல்லுவாருன்னா, நவகிரகங்களுக்கு மேல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது நம்மளுடைய குலதெய்வம் தான் சொல்லுவாங்க மேம். நம்ம குலதெய்வத்தை வந்து வருஷத்துல 2 தடவையோ 3 தடவையோ நம்ம குலதெய்வத்திட்ட மானசீகமா பிரார்த்தனை வைக்கணுங்க மேம். இப்படி வந்து எனக்கு குழந்தை செல்வம் இல்லாம இருக்கு, உன்னோட குலத்துலதான் நான் பிறந்தேன், எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டுங்க மேம். நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முக்கணிகளால வந்து நம்ம அபிஷேகம் பண்றோம்னு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா குழந்தை செல்வம் கிடைக்குங்க மேம். என்னோட சர்வீஸ்ல வந்து நான் பார்த்திருக்கேன் மேம். இந்த பலன் சொல்லி நான் சக்சஸ் பண்ண கேசஸும் எனக்கு இருக்குங்க மேம். அதாவது முக்கணிகள்னால குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றீங்க. அபிஷேகம் பண்ணணுங்க மேம். அந்த தெய்வத்தை வந்து குளிர்விக்கணுங்க மேம். அப்போ நீங்க அந்த முக்கணிகள் சொல்றது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் அதானுங்க? ஆமாங்க மேம். இந்த பழங்களை எல்லாம் வச்சுக்கிட்டுங்க மேம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடைக்கு எடை வந்துட்டு வாழைப்பழம் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு சமர்ப்பிக்கணுங்க மேம். எளிமையான பரிகாரங்க மேம். இப்போ எல்லா கோயில்லையும் அந்த மாதிரி எடைக்கு எடை கொடுக்கற மாதிரி ஒரு வசதி இருக்காது இல்லைங்களா? ஆமாங்க மேம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? நம்ம வந்துட்டு அப்போதைக்கு நம்மளே கூட இப்ப எங்காவது கடைகள்ல வந்துட்டு இப்ப எலக்ட்ரிக்கல் தராசு எல்லாம் நிறைய இருக்குல்லங்க மேம். குழந்தையோட வெயிட் எவ்வளவு வந்துட போகுதுங்க, நம்ம வாங்கிட்டு போயிட்டு பண்ணிட்டு வரலாமுங்க. எல்லா கோவிலையும் துலாபாரம்ங்கிறது இல்லைங்க மேம்.
மோஸ்ட்லி ம். கோவில்ங்கிறது நம்ம ஊர்ல சின்னதா குட்டியா இருக்குங்க மேம். அங்க வந்து துலாபாரம் இருக்காதுங்க. நம்மளா தராசு வாங்கிட்டு போய் பண்ணலாங்க மேம். இல்ல நம்மளால முடியுதுன்னு சொன்னா நம்ம ஒரு காணிக்கையா கூட துலாபாரத்தை நம்ம கோவிலுக்கு கொடுக்கலாங்க மேம். அப்படி துலாபாரம் கொடுக்கக்கூடிய வசதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து இந்த முக்கணிகளை வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன், கோயிலுக்கு வந்து செலுத்துறேன் அப்படி கூட வேண்டிக்கலாம் இல்லைங்களா? வேண்டிக்கலாங்க அந்த மேம், மாதிரி. வேண்டிக்கலாங்க மேம். ஓகே. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா கடன்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேம். இந்த கடன் நீங்குவதற்கு நீங்க என்ன பரிகாரம் சொல்லுவீங்க? மேம் அதாவது வந்துட்டுங்க மேம், நம்ம வந்துட்டு 6ஆம் பாவத்தை வச்சுதாங்க மேம் நம்ம என்ன அனுபவிக்க வந்திருக்கோம் இந்த ஜென்மத்துல அப்படிங்கறத வச்சுதான் போன ஜென்ம கர்மாவுடைய இத நம்ம 6ஆம் பாவத்தை வச்சுதான் பாக்குறோங்க மேம். 6ஆம் பாவத்துல கேது நின்னுச்சுன்னா கண்டிப்பா கடன் தீரவே தீராதுங்க மேம். அதுக்கு ஒரே வழிபாடு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை புடிச்சு அரச மரத்தை சுத்தி வந்தாவேங்க மேம் கடன் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருங்க மேம். அதுவும் சனிக்கிழமை நாள்லங்க மேம் காலை வேலையில. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அரச மரத்தோட வேர்ல வந்துட்டு மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க மேம். அதே நேரத்துல தூமாதேவியும் அரச மரத்துல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் அந்த அரச மரத்தை விட்டு வெளியே போயிருவாங்களாம் மேம் மேம். அதனால அந்த காலை நேரத்துல அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டோம்னாவே நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிங்க மேம். வருமானம் அப்படிங்கிறது வந்தாதாங்க மேம் கடன் அடைக்க முடியும். தடைகள் நீங்கினாதானே வருமானம் வரும். அப்ப முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானை வந்துட்டு நம்ம சனிக்கிழமை நாள்ல அதிகாலை நேரத்துல வழிபடணுங்க மேம். ஒரு கைப்பிடி அருகம்புல் வைத்து வழிபட்டோம்னாவே கடன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருங்க மேம். அதே நேரத்துல யமகண்ட வேலையிலங்க மேம் அந்த கடனுக்கான தொகைய ஒரு கவர்ல ஒரு 100 ரூபாய் டெய்லியுமே கூட எடுத்து வச்சோம்னா ஏதாவது ஒரு சோர்சஸ்லங்க மேம் நமக்கு வருமானம் வந்து நம்ம அந்த கடனை வந்து அடைக்க முடியுங்க மேம். ரொம்ப நன்றிங்க. இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு தீராத நோய் அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வழிபாடு சிறப்பா சொல்லுவீங்க? அதாவது உங்க அனுபவத்துல கைகண்ட ஒரு வழிபாடு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்குமுங்க. மேம் அதாவது நோய் தீர்க்கக்கூடிய கடவுளா வந்து நம்ம தன்வந்திரி பெருமாளை தாங்க மேம் பாக்குறோம். அமிர்த கலசத்தோட இருக்காரு. அமிர்த கலசத்தோட இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளுக்கு தீராத நோய், முற்றிலும் கைவிடப்பட்ட 4th ஸ்டேஜ்ல இருக்கிற நோயாளிகளாக இருந்தால் கூடங்க மேம் தன்வந்திரி பெருமாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணோம்னா நோய் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க மேம். இத நம்ம பண்றப்ப நோய் படிப்படியா படிப்படியா குறையுங்க மேம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. தேன் அபிஷேகம் மேம். நன்றி. ஓகேங்க. அடுத்தது மேடம் மலர்விழி மேடம் வந்து நன்றியுரை சொல்லி இத க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததை நம்ம இதை பண்ணிக்கலாம். நன்றியுரை வந்து நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மலர்விழி மேடம் அவர்களை நன்றியுரை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப இவ்வளவு நேரமும் நம்ம வசுதாரணி மேம் அவங்க வந்து 12 பாவகங்கள்ல லக்னாதிபதி நின்னா எந்தெந்த பாவகங்கள்ல லக்னாதிபதி நின்னா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா அழகா நமக்கு எடுத்து சொன்னாங்க. அது கூடவே வந்து என்னென்ன வழிபாடு அவங்களோட அனுபவத்துல கை கொடுத்திருக்கோ அந்த வழிபாடுகளையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு பொறுமையா இந்த இவங்க சொன்ன அத்தனையும் சிறப்பா உட்காந்து எல்லாரும் கேட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இவ்வளவு நேரம் இதை பற்றி உரையாற்றிய வசுதாரணி மேடம் அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை எங்க அண்ணாமலை ஜோதிட குழு சார்பாக, தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு சார்பாக உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோமுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க மேம்.